Hi friends, நான் உங்க சத்யா. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா HTML பேஜ்லேருந்து நம்ம இன்புட் கெட் பண்ணி அந்த இன்புட்டை ஃபர்தராக எப்படி நம்ம ப்ராசஸ் பண்ணி சொல்லி பார்க்கலாம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா HTML ஃபைலை எப்படி நம்ம ப்ராஜெக்டோட கான்ஃபிகர் பண்ண சொல்லி பார்த்துருந்தோம். ஸோ அண்ட் தென் இந்த வீடியோவில் இன்புட் கெட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, இன்புட் மீன்ஸ் எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட்டோட அமௌண்ட் நம்ம கெட் பண்ண போகிறோம். ஸோ அந்த அமௌண்ட்டை சம் பண்ணி பிரிண்ட் பண்ண போகிறோம். சரிங்களா, ஸோ அது எப்படி நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நான் ப்ரீவியஸாக போட்டுருக்க வீடியோ நீங்கள் ஃபஸ்ட்டு பாருங்கள். ஏன்னா நீங்கள் அந்த வீடியோ பார்த்தா தான் உங்களுக்கு இந்த வீடியோவோட கண்டினியூட்டி உங்களுக்கு வந்து புரியும். ஓகேங்களா, ஸோ இன்கேஸ் நீங்கள் பார்க்கல அப்படின்னா நான் அந்த வீடியோ லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்கள். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா url.py ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இது எங்கே இருக்குன்னா நம்ம Django ப்ராஜெக்ட் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ளார url.py சொல்லிட்டு இந்த ஃபைல் இருக்குது. ஸோ இந்த ஃபைல் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ப்ரீவியஸாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த பாத்லாம் கொடுத்து நம்ம ஒர்க் பண்ணியிருந்தோம். இப்போ சேம் பார்த்தீங்கன்னா நான் இதே பாத்தை எடுத்துக்கிறேன். நம்ம லோக்கல் ஹோஸ்ட் :8000 நம்ம கொடுத்து நம்ம எப்பயுமே நார்மலாக ரன் பண்ணுவோம். ஸோ அது கொடுத்தோன்னே எனக்கு என்ன ஆகணும் அப்படின்னா வியூஸில் இருக்கிற ஹோம் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கால் ஆகணும். ஓகேங்களா, இது காமன் தான். ஸோ இப்போ இதை என்ன பண்ணுறேன்னா views.py ஓப்பன் பண்ணிக்கிறேன். அது எங்கே இருக்குன்னா மை அப்ளிகேஷன் ஃபோல்டருக்குள்ளார views.py சொல்லிட்டு நம்மளோட ஃபைல் இருக்கு. ஃபர்ஸ்ட் நான் இதை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஹோம் சொல்லிட்டு ஒரு ஃபைல் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ரிட்டர்னில் ரெண்டு ஃபங்க்ஷனுக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா ரெக்வஸ்ட் ஃபர்ஸ்ட் நான் பாஸ் பண்ணியிருப்பேன். அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா home.html ஃபைல் பாஸ் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா, இந்த நேம் நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். இந்த ஆர்குமெண்ட் நம்ம பாஸ் பண்ண தேவையில்லை, நான் இப்போ ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த URL போயிட்டு நான் இந்த பாத்தில் வந்து நான் views.home அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். ஓகேங்களா, இது நான் இங்கே இம்போர்ட் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்க, ஃப்ரம் மை அப்ளிகேஷன் இம்போர்ட் வியூஸ் நான் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். அப்போ இந்த மை அப்ளிகேஷனில் இருக்கிற views.py ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஹோம் சொல்லிட்டு ஃபைல் இருக்கும். ஸோ views.py ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் வந்து நமக்கு ஹோம் சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நம்ம வர ரெக்வஸ்ட்டை ரிசீவ் பண்ணிக்கிறோம். அந்த ரெக்வஸ்ட்டை வந்து அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணணும் பார்த்தீங்களா. ஸோ அதுக்கு ரெஸ்பான்ஸ் என்ன பண்ணுறேன்னா இந்த home.html ஃபைலை நான் இங்கே லிங்க் பண்ணுறேன். அப்போ இந்த ஃபைல் எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம டெம்ப்ளேட்ஸ் அப்படிங்கிற ஃபோல்டர் நம்ம கிரியேட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த ஃபோல்டர் நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த HTML ஃபைல் வந்து இங்கே இருக்கும். ஓகேங்களா, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த பாடி நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். இந்த பாடிக்குள்ள இருக்கிற கண்டென்ட் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த பாடியில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் ஒரு கர்லி பிராக்கெட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் பர்சன்டேஜ் சிம்பிள். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாடி பிளாக் கண்டென்ட் நான் கொடுக்குறேன். ஓகேங்களா, ஸோ இப்போ அகைன் பார்த்தீங்கன்னா கர்லி பிராக்கெட் ஓப்பன் பண்ணி பர்சன்டேஜ் கொடுத்துட்டு இங்கே வந்து என் பிளாக் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இப்போ நம்ம வந்து ஏதாவது ஃபார்ம் நம்ம போடுறோம் இல்லை வந்து ஏதாவது நம்ம பிரிண்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இனிமேல் நம்ம பிளாக் கண்டென்ட் சொல்லி கொடுத்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கணும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக இங்கே ஹென் பிளாக்னு கொடுத்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா, ஸோ இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃபார்ம் டேக் நான் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக வந்து ஃபார்ம் டேக் நான் கிரியேட் பண்ணுறேன். இந்த ஃபார்ம் டேக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்ஷன் நான் கொடுக்குறேன். ஸோ ஆக்ஷன் இப்போ நாங்கள் வந்து இந்த ஃபார்ம் டேக்கில் ஒரு பட்டன் நான் ப்ரெஸ் பண்ணுறப்ப நம்மளுக்கு இந்த ஃபார்மோட ஆக்ஷன் எங்கே நடக்கணும் அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணுறதுக்காக நம்ம இங்கே ஆக்ஷன் நம்ம கொடுப்போம். ஸோ ஆக்ஷனை வந்து நான் ஃபைனலாக நான் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஃபார்முக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஹெட்டிங் நான் பிரிண்ட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு H1 டேக் நான் கிரியேட் பண்ணுறேன். இந்த H1 டேக்கில் வந்து ப்ராடக்ட்னு சொல்லிட்டு ஹெட்டிங் நான் கொடுக்குறேன். ப்ராடக்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ப்ராடக்ட் நேம் நம்ம கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா மொபைல் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இன்புட் மெத்தடு. ஸோ இன்புட் டேக் நான் கிரியேட் பண்ணுறேன். இந்த இன்புட் டேக்கில் டைப் வந்து டெக்ஸ்ட் நான் கொடுத்துக்கிறேன். டெக்ஸ்ட் ஏன்னா நம்ம வந்து அமௌண்ட் நம்ம கெட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நம்ம டெக்ஸ்ட் பாக்ஸ் வேணும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் நான் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நேம் செட் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ இந்த நேம் வச்சுட்டு நம்ம இன்புட்டில் இந்த இன்புட்டில் கொடுக்குற வேல்யூ கெட் பண்ண போகிறோம். அதாவது இந்த இன்புட் பாக்ஸில் இருக்கிற வேல்யூ கெட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நேம் பார்த்தீங்க அப்படின்னா நான் மொபைலில் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபைனலாக இதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஸோ இங்கே வந்து பிரேக் டேக் போட்டுக்கிறேன். ஸோ பிரேக் டேக் எதுக்குன்னா நம்மளுக்கு வந்து இந்த இன்புட் மெத்தட் இன்புட் ஃபீல்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு 1 by 1 வரணும். ஸோ அதுக்காக நான் பிரேக் டேக் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ காப்பி பண்ணி நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா கீபோர்ட் நான் கொடுக்குறேன். கீபோர்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டைப் பண்ணிட்டு டெக்ஸ்ட் தான். இங்கே வந்து நேம் பார்த்தீங்கன்னா நான் மொபைலுக்கு பதிலாக கீபோர்ட் நான் மாற்றிக்கிறேன். ஸோ கீபோர்ட். ஓகேங்களா, அண்ட் தென் நெக்ஸ்ட்டு காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே மொபைலுக்கு பதிலாக ஸோ இங்கே வந்து மானிட்டர் நான் கொடுத்துக்கிறேன். மானிட்டர். ஜஸ்ட்டு வந்து இங்கே நேம் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ மானிட்டர். ஓகேங்களா, இப்போ நான் வந்து நான் 3 இன்புட் ஃபீல்ட் நான் கெட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பட்டன் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஸோ அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா நான் அகைன் இன்புட் டேக் நான் கிரியேட் பண்ணுறேன். இன்புட் டேக்கில் டைப் பார்த்தீங்க அப்படின்னா சப்மிட் நான் கொடுக்குறேன். ஏன்னா நம்ம பட்டன் கிரியேட் பண்ண போகிறோம். அதனால் இன்புட் டைப் பார்த்தீங்கன்னா சப்மிட். நெக்ஸ்ட்டு இந்த பட்டனோட நேம் செட் பண்ணிக்கலாம். அதுக்காக வேல்யூ
வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா சப்மிட்னே நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போ நான் இந்த ஃபார்மில் இந்த பட்டன் நான் ப்ரெஸ் பண்ணுறப்ப எனக்கு என்ன நடக்கணும் அப்படின்னா இங்கே ஆக்ஷன் வந்து ப்ராடக்ட் அப்படிங்கிற பேஜுக்கு போகணும். ஓகேங்களா? ஸோ ப்ராடக்ட் நம்ம இன்னும் கிரியேட் பண்ணல. நான் கிரியேட் பண்ணுறப்ப நான் ஒன் பை நான் சொல்கிறேன். ஜஸ்ட் இப்போ இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுறப்ப நமக்கு இந்த ப்ராடக்ட் அப்படிங்கிற பேஜுக்கு வந்து போகணும். ஸோ அதுக்காக வந்து ஆக்ஷன் நான் ப்ராடக்ட் நான் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா url.py ஓப்பன் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாத்தில் நம்ம ரன் பண்ணுறப்ப நம்மளுக்கு ஹோம் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கால் ஆகும். அப்போ வியூஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஹோம் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கால் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ இந்த ஃபங்க்ஷன் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா home.html பேஜ் போகணும்னு சொல்லி நம்ம கொடுத்துருக்கோம். அப்போ நமக்கு எங்கே போகும்னா நம்மளுக்கு இந்த home.html பேஜ் வந்துடும். ஸோ இந்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த ஃபீல்டு எல்லாமே டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நான் ரன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ டெர்மினல் ஓப்பன் பண்ணி நியூ டெர்மினல் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நம்ம இந்த Django ப்ராஜெக்ட் அப்படிங்கிற ஃபோல்டர் நம்ம மூவ் பண்ணணும். அதனால் cd Django ப்ராஜெக்ட் அப்படிங்கிற ஃபோல்டர் நான் மூவ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இங்கே பைத்தான் அண்ட் தென் பார்த்தா manage.py run server இது கொடுத்து நான் என்டர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நமக்கு இந்த லிங்க் நம்ம கிளிக் பண்ணி நம்ம ரன் பண்ணிக்கலாம். ஸோ நான் கிளிக் பண்ணுறேன். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜில் நமக்கு இந்த ஃபீல்டு எல்லாமே கிரியேட் ஆயிரும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து மொபைல் அண்ட் தென் கீபோர்டு மானிட்டர் இங்கே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்துடும். நம்ம டெக்ஸ்ட் பாக்ஸில் போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா அமௌண்ட் நம்ம என்டர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேவ்டு டேட்டான்னு வருது. நம்ம ஆல்ரெடி இப்போ ஏதாவது நம்ம ஃபீல்டு 2, 3 நம்ம கொடுத்துருந்தோம் அப்படின்னா நம்ம ப்ரீவியஸாக கொடுத்த வேல்யூ எல்லாமே இங்கே டிஸ்பிளே ஆகிட்டே இருக்கும். இந்த டெக்ஸ்ட் ஃபீல்டுக்கு டிஸ்பிளே ஆகும். சரி நம்மளுக்கு இது வேணாம் அப்படின்னா நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம்னா ஆட்டோ கம்ப்ளீட் ஆஃப் நம்ம கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் விசுவல் கோட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே போயிட்டு ஃபார்மில் வந்து ஆட்டோ கம்ப்ளீட் ஆஃப் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ ஃபார்ம் டேக்குள்ளார ஸோ ஆட்டோ கம்ப்ளீட் ஆஃப் ஆட்டோ கம்ப்ளீட் ஈக்குவல் ஆஃப் நான் கொடுத்துக்கிறேன். சரி நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம ப்ரௌசரில் போயிட்டு இப்போ நான் ரெஃபர்ஸ் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு. இப்போ நான் இந்த டெக்ஸ்ட் ஃபீல்ட் நான் கிளிக் பண்ணுறப்ப நம்மளுக்கு ப்ரீவியஸாக என்டர் பண்ண டேட்டா நம்மளுக்கு வந்து வியூ ஆகாது. ஓகேங்களா? ஸோ அதுக்கு தான் நம்ம ஆட்டோ கம்ப்ளீட் ஆஃப் நம்ம கொடுக்குறோம். இப்போ நான் சப்மிட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். நம்மளுக்கு எங்கே போகணும் அப்படின்னா ப்ராடக்ட் அப்படிங்கிற பேஜுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகணும். இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். நம்மளுக்கு அந்த ப்ராடக்ட் அப்படிங்கிற பேஜ் நம்ம கிரியேட் பண்ணவே இல்லை. ஓகேங்களா? ஸோ அது நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஜஸ்ட் நான் மினிமைஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கு வந்து நம்ம url.py சொல்லிட்டு இந்த ஃபைல் போகணும். ஸோ இந்த ஃபைலில் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் அந்த பாத் நான் கொடுக்குறேன். ஸோ பாத் நமக்கு இந்த அட்மின் பேனல் நமக்கு தேவையில்லை, நான் ரிமூவ் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ இங்கே வந்து ப்ராடக்ட் நான் கொடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம அந்த ப்ராடக்ட் பேஜ் நம்ம மூவ் பண்ணணும். ஓகேங்களா? அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணுறப்ப நமக்கு ப்ராடக்ட் பேஜ் போகுது. ஆனால் நம்ம கிரியேட் பண்ணவே இல்லை. இங்கே பாருங்கள் ப்ராடக்ட் அப்படிங்கிற பேஜ் போகுது. நம்ம வந்து இப்போ கிரியேட் பண்ணிக்கலாம் URL போயிட்டு. ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா இங்கே ப்ராடக்ட் நான் கொடுக்குறேன். ப்ராடக்ட் ஓகேங்களா? அப்போ views.home ஃபங்க்ஷன் நம்மளுக்கு கால் பண்ண தேவையில்லை. நான் என்ன பண்ணுறேன்னா ப்ராடக்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நான் கால் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ இந்த ப்ராடக்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வியூஸில் போயிட்டு நம்ம கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதுக்காக பாருங்கள் views.py ஓப்பன் பண்ணிக்கிறேன். இங்கே போயிட்டு ஒரு ஃபங்க்ஷன் நான் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ டிஃபைன் ப்ராடக்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் ரெக்வஸ்ட் நான் ரிசீவ் பண்ண போகிறேன். ரெக்வஸ்ட் அப்போ நமக்கு இந்த ஃபங்க்ஷன் வேறு ரெக்வஸ்ட் வரும், இந்த ஃபங்க்ஷனுக்கு வேறு ரெக்வஸ்ட் வரும். நாம் கொடுக்குற ரெக்வஸ்ட்டை பொறுத்து நமக்கு இந்த ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகும். ஓகேங்களா? இப்போ நான் ரெக்வஸ்ட் ரிசீவ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ப்ராடக்ட் நமக்கு என்ன ஆகணும் அப்படின்னா நம்மளுக்கு ரிசல்ட் பேஜ் போகணும். அதாவது இந்த இன்புட் வேல்யூலாம் கெட் பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த இன்புட் வேல்யூ இப்போ மொபைல் எவ்வளோ அமௌண்ட்டு அண்ட் பார்த்தீங்கன்னா கீபோர்ட் மானிட்டர் இந்த இன்புட்டோட அமௌண்ட்லாம் கெட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம சப்மிட் பண்ணுறப்ப இந்த அமௌண்ட் கெட் பண்ணி நம்மளுக்கு ஆட் பண்ணி பிரிண்ட் பண்ணணும். ஸோ அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட் பேஜ்னு சொல்லி ஒன்று கிரியேட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கு பாருங்கள் இந்த டெம்ப்ளேட்ஸ் ஃபோல்டருக்குள்ளார நியூ ஃபைல் நான் கிரியேட் பண்ணுறேன். result.html சொல்லிட்டு ஒரு ஃபைல் நான் கிரியேட் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ இந்த ஃபைல் என்ன பண்ணுறேன்னா இந்த ப்ராடக்ட்குள்ளே தான் லிங்க் பண்ண போகிறேன். இப்போ ரிட்டன் ரெண்டர் இந்த ஃபங்க்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ரெக்வஸ்ட் நான் பாஸ் பண்ணுறேன். ரெக்வஸ்ட் நான் பாஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எந்த பேஜ் போகணுமோ அந்த பேஜோட லிங்க் நம்ம கொடுத்துக்கலாம். எனக்கு வந்து எங்கே போகணும் அப்படின்னா result.html அப்படிங்கிற பேஜ் போகணும். ஸோ அதனால் இந்த பேஜ் நான் கொடுத்துக்கிறேன். இப்போ நமக்கு இந்த result.html பேஜில் நமக்கு ஏதாவது டிஸ்பிளே பண்ணணும் இல்லையா? ஸோ அதுக்காக பாருங்கள் ஜஸ்ட்டு இதை நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நமக்கு இந்த கண்டென்ட் தேவையில்லை, நான் இப்போ ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் இந்த HTML பேஜ் தான் இருக்கும். ஓகேங்களா? டைட்டில் வந்து ரிசல்ட் கொடுத்துக்கிறேன். ரிசல்ட் ஸோ இப்போ இந்த பாடியில் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து ரிசல்ட்னு டைப் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஜஸ்ட் நம்ம ரன் ஆகான்னு செக் பண்ணிக்கலாம். அதுக்காக பார்த்தீங்கன்னா அங்கே ரிசல்ட் நான் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணிட்டு நம்ம ரன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஃபைல் நமக்கு ரன்னில் தான் இருக்குது. நான் ப்ரௌசர் போயிட்டு ரெஃபர்ஸ் பண்ணிக்கிறேன்.
ஜஸ்ட் நம்ம ரெஃபர்ஸ் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. இப்போ சப்மிட் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறப்ப நமக்கு டேரெக்டாக ரிசல்ட் பேஜ் போகணும். இங்கே பாருங்கள் சப்மிட் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறேன் நமக்கு ரிசல்ட்னு சொல்லி வந்துருச்சு ஓகேங்களா. ஸோ இங்கே பாருங்கள் ரிசல்ட்னு இருக்கும். இப்போ நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம அந்த அமௌண்ட்லாம் ரிசீவ் பண்ணி அதை ஆட் பண்ணி நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம் ஓகேங்களா. ஸோ அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா நான் அந்த பேஜ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த views.py சொல்லிட்டு இந்த ஃபைல் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. இப்போ இந்த ப்ராடக்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ளார நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த HTML ஃபார்மில் இருக்கிற வேல்யூவை கெட் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ அதுக்கு தான் வந்து இங்கே நேம் சொல்லிட்டு ஒரு ஆட்ரிபியூட் நான் கொடுத்துருக்கேன். இந்த ஆட்ரிபியூட் மூலிமா இந்த ஃபார்மில் இருக்கிற வேல்யூவை கெட் பண்ணி நாம் இங்கே ப்ராசஸ் பண்ண போகிறோம் ஓகேங்களா. ஸோ அதுக்காக என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு ஒரு வேரியபிள் நான் டிக்ளேர் பண்ணுறேன். மொபைல் ஈக்குவல் ரெக்வஸ்ட் டாட் கெட் மெத்தட் மூலிமா நான் என்ன பண்ணுறேன்னா அந்த வேல்யூவை கெட் பண்ண போகிறேன். ஸோ அப்கமிங் வீடியோஸில் பார்த்தீங்க அப்படின்னா கெட் மெத்தட்னா என்ன, போஸ்ட் மெத்தட்னா என்னன்னு சொல்லி நம்ம ஒன்றா பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு என்ன பண்ணுறேன்னா கெட் மெத்தட் மூலிமா நான் ஃபார்மில் இருக்கிற வேல்யூவை கெட் பண்ண போகிறேன் ஓகேங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டபுள் கோட் கொடுத்துக்கிறேன். இந்த டபுள் கோட்ஸ்குள்ளார பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஃபார்மில் என்ன நேம் கொடுத்தோமோ அந்த நேம் தான் கொடுக்கணும். நம்ம மாற்றி கொடுத்தோம் அப்படின்னா நம்ம இன்புட்லேருந்து வேல்யூ கெட் பண்ண முடியாது, நம்மளுக்கு எரர் காமிக்கும் ஓகேங்களா. ஸோ இங்கே என்ன வேல்யூ கொடுத்தனோ அந்த வேல்யூ நாங்கள் கொடுக்குறேன் கெட் மெத்தடுக்குள்ளார. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதை காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ மொபைலுக்கு அப்புறமா நம்ம கீபோர்டு நம்ம கொடுத்துட்டோம், அதனால் இங்கே கீபோர்டு நான் கொடுக்குறேன். ஸோ இங்கே கீபோர்ட் அண்ட் தென் வேரியபிள் நேமும் பார்த்தீங்கன்னா கீபோர்டு நான் கொடுக்குறேன். வேரியபிள் நேம் வந்து என்ன வேணால் கொடுத்துக்கலாம். நான் இங்கே கொடுக்குற நேம் தான் இங்கே கொடுக்கணும் அப்படிங்கிறது நெசசரி கிடையாது. நம்ம யூசர் டிஃபைன் தான் நம்ம என்ன வேணால் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பண்ண மானிட்டர். இந்த மானிட்டர் என்ன பண்ணுறேன் வேரியபிளாக நான் செட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. இப்போ ஃபார்மில் வந்து வேல்யூ கெட் பண்ணி நான் வேரியபிள் வச்சுருக்கேன். இப்போ அந்த 3 அமௌண்ட்டையும் நம்ம ஆட் பண்ணி நம்ம பிரிண்ட் பண்ணணும் ஓகேங்களா. அதுக்காக பார்த்தீங்கன்னா அங்கே ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். ப்ரைஸ் ஈக்குவல் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் மொபைலோட ப்ரைஸ் ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கீபோர்டோட ப்ரைஸ் ஆட் பண்ணணும். தேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா மானிட்டரோட ப்ரைஸ் ஆட் பண்ணணும். ஸோ இப்போ 3ஐயும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ப்ரைஸ் அப்படிங்கிற வேரியபிளில் நம்ம ரிசல்ட்.html பேஜுக்கு வந்து பாஸ் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா அங்கே கமா கொடுத்துட்டு கர்லி பிராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு நேமில் நான் இப்போ இங்கே ஆட் பண்ணி நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த ப்ரைஸை நான் பாஸ் பண்ண போகிறேன். ஸோ இப்போ இங்கே வந்து ப்ரைஸ் நான் பாஸ் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. அப்போ இந்த ரிசல்ட்.html பேஜ் போகிறப்ப எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா நான் ஃபார்ம்லேருந்து கெட் பண்ண இந்த 3 வேல்யூவை கெட் பண்ணி அதை ஆட் பண்ணி நான் பிரிண்ட் பண்ண போகிறேன் ஓகேங்களா. ஸோ அதான் வந்து இங்கே ப்ரைஸ் அப்படிங்கிற வேரியபிள் மூலிமா நான் பாஸ் பண்ணுறேன். இப்போ ரிசல்ட்.html பேஜ் போயிடலாம். ஸோ இப்போ இங்கே என்ன பண்ண போகிறோம்னா அந்த அமௌண்ட் நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இங்கே வந்து ப்ரைஸ் நான் டைப் பண்ணிக்கிறேன். ப்ரைஸ் ஒரு கோலன் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இந்த கர்லி ப்ராக்கெட்குள்ள நான் இங்கே பாஸ் பண்ண வேல்யூ இங்கே என்ன கொடுத்துருக்கேன் ப்ரைஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இதை நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பண்ணி இங்கே நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. இப்போ நான் இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணி நம்ம ரன் பண்ணிக்கலாம். இப்போ ப்ரௌசர் போயிட்டு ரெஃபர்ஸ் பண்ணுறேன் ஓகேங்களா. ரெஃபர்ஸ் பண்ணியாச்சு. இப்போ மொபைலோட அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10,000 rupees நான் அமௌண்ட் நான் கொடுக்குறேன். கீபோர்டு வந்து ஒரு 500 rupees நான் கொடுத்துக்கிறேன். மானிட்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10,000 rupees வச்சுக்கலாம் ஓகேங்களா. அப்போ 10,000 and then 10,000 அப்போ 20,000 and then 500 20,500 வரணும் ஓகேங்களா. இப்போ நான் சப்மிட் பண்ணுறேன். ஸோ நம்மளுக்கு வந்து எரர் வந்திருக்கு என்ன அப்படின்னா ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு கீபோர்டில் எரர் காமிக்குது ஓகேங்களா. ஜஸ்ட் நம்ம கோடு ஓப்பன் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நேம் வந்து கேப்ஸில் கீபோர்டு நான் கொடுத்துருக்கேன், கேப்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே நம்ம ஆட் பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா கெட் பண்ணுறப்ப நம்ம கே வந்து ஸ்மாலில் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா. நான் என்ன பண்ணுறேன்னா இதை நான் ஸ்மால்லே மாற்றிக்கிறேன், ஸ்மால் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே கெட் பண்ணுறப்ப ஸ்மால் கீபோர்டில் இருக்கும். ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா இந்த வேரியபிள்லாம் கொடுத்து நான் இங்கே ஆட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணிட்டு ரெஃபர்ஸ் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. இப்போ என்ன பண்ணுறேன்னா மொபைலோட அமௌண்ட் 10,000 rupees, கீபோர்டோட அமௌண்ட் 500, மானிட்டர் வந்து 10,000. அப்போ நமக்கு 20,500 rupees வரணும் ஓகேங்களா. இப்போ சப்மிட் பண்ணுறேன். அவுட்புட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 10,500 அகைன் 10,000 சொல்லிட்டு நமக்கு வந்து ஆட் ஆயிருக்கு. ஸோ ஆட் ஆக நமக்கு வந்து சம் ஆகலை ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 10,000 வந்திருக்கு, அது கூட 500. ஸோ அது கூட பார்த்தீங்க அப்படின்னா 10,000 சொல்லிட்டு இந்தமாதிரி நமக்கு வந்து ஆட் ஆயிருக்கு. ஆனால் நமக்கு வந்து இப்படி ஆட் ஆகக்கூடாது, நமக்கு வந்து சம் ஆகணும் ஓகேங்களா. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன்னா நம்ம இண்டிவிஜுவலாக கன்வெர்ட் பண்ணணும். நம்ம கெட் பண்ணுற வேல்யூ எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஸ்ட்ரிங்காக இருக்கும். ஸ்ட்ரிங் ஆகிறதுனால நமக்கு வந்து 1 by 1 இந்த மாதிரி காமிக்குது. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன்னா நம்ம கெட் பண்ண வேல்யூவை இன்ட்டாக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அதுக்காக வந்து இங்கே இன்ட் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இதான் வந்து டைப் கன்வர்ஷன், ஸ்ட்ரிங்லேருந்து இன்ட்டாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறேன்னா கெட் பண்ண வேல்யூவை நான் இன்ட்டாக கன்வெர்ட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக இந்த இன்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ எல்லாத்துக்கும் நான் இன்ட்டு கொடுத்துக்கிறேன்.
ஸோ இப்போ நம்ம இந்த ஃபைல் நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ நம்ம கெட் பண்ணுற வேல்யூவை ஸ்ட்ரிங்காக இருந்தாலும் அதை இன்ட்டாக கன்வெர்ட் பண்ணிடும். நம்ம இன்ட்டாக கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து கரெக்டாக ஆட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஆட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணுறேன்னா ப்ரௌசர் போயிட்டு நான் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஒரு 10,000 rupees மொபைல், கீபோர்டு வந்து ஒரு 500 அண்ட் தென் மானிட்டர் வந்து ஒரு 10,000 rupees. இப்போ நான் சப்மிட் பண்ணுறேன். நமக்கு அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா 20,500 rupees வந்துருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் வந்து அகைன் ரன் பண்ணிக்கிறதா ப்ரௌசர் போயிட்டு நான் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு அகைன் ரன் பண்ணுறேன். ஸோ மொபைலோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 15,000 வச்சுக்கிறேன். கீபோர்டு அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10,000 rupees வச்சுக்கிறேன். 10,000 1,000 rupees அண்ட் தென் மானிட்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஒரு 5,000 rupees வச்சுக்கிறேன். ஓகேங்களா? அப்போ இங்கே வந்து 15,000 rupees வந்து மொபைல் அண்ட் தென் வந்து 5,000 பார்த்தீங்க அப்படின்னா மானிட்டர். அப்போ 20,000 ஆச்சு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கீபோர்டு வந்து 1,000 rupees. ஓகேங்களா? அப்போ 21,000 வரணும். இப்போ சப்மிட் பண்ணுறேன். அவுட்புட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து 21,000 சொல்லி வந்திருக்கு. ஓகேங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா URL போய்க்கிறேன். இல்லை போயிட்டு நம்ம லோக்கல் ஹோஸ்ட் 8,000 கொடுத்த உடனே நமக்கு என்ன ஆகணும், இல்லை வியூஸில் இருக்கிற ஹோம் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கால் ஆகணும். ஸோ இப்போ வியூஸ் போய்க்கிறேன். வியூஸ் போனோடனே நமக்கு ஹோம் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கால் ஆகும். கால் ஆனதுக்கு அப்புறமா நமக்கு என்ன ஆகும், home.html அப்படிங்கிற பேஜ் வந்து மூவ் ஆகும். ஓகேங்களா? அப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா home.html சொல்லிட்டு ஒரு ஃபைல் போயிடும். இப்போ இங்கே போனோன்னே பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபார்ம் டேக்கில் வந்து ஆக்ஷன் ப்ராடக்ட் நான் கொடுத்துருக்கேன். ஆட்டோ கம்ப்ளீட் ஆஃப் நான் கொடுத்துட்டேன். இப்போ 3 ஃபீல்ட் நான் கெட் பண்ணுறேன். மொபைல், கீபோர்டு, மானிட்டர். அப்போ 3 இன்புட் நான் கெட் பண்ண போகிறேன். அந்த இன்புட் வந்து சப்மிட் பண்ணுறப்ப நமக்கு எங்கே போகணும், ப்ராடக்ட் அப்படிங்கிற பேஜ் போகணும். ஸோ அதுக்கு தான் வந்து URL வந்து ப்ராடக்ட் அப்படிங்கிற பேஜ் வந்து இங்கே லிங்க் பண்ணியிருக்கேன். அப்போ views.product போயிடும். அப்போ வியூஸில் போனீங்கன்னா நமக்கு ப்ராடக்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் இருக்கும். அந்த ஃபங்க்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன், அந்த ஃபார்மில் கொடுத்தா 3 வேல்யூமே கெட் பண்ண போகிறேன். பேஸ்டான்னு பார்த்தீங்க அப்படின்னா இதோட நேம், இந்த இன்புட் டேக்கில் கொடுத்தா நேம் பேஸ் பண்ணி நான் வேல்யூ கெட் பண்ண போகிறேன். ஸோ அந்த வேல்யூ தான் என்ன பண்ணுறேன், இந்த மொபைல், கீபோர்டு, மானிட்டரில் ஸ்டோர் பண்ணுறேன். கெட் பண்ணுற வேல்யூ ஸ்ட்ரிங்காக தான் இருக்கும். நான் வந்து இன்ட்டாக கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறமா நான் வந்து ஆட் பண்ணி நான் என்ன பண்ணுறேன், ரிசல்ட்.html பேஜ் வந்து பாஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ அந்த பேஜ் போகிறப்ப நான் அந்த ப்ரைஸை பாஸ் பண்ணுறேன். இப்போ ரிசல்ட்.html பேஜ் போனீங்க அப்படின்னா நான் கெட் பண்ண ப்ரைஸை நாங்கள் வந்து பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் ப்ரைஸ் நான் கொடுத்துருப்பேன். இந்த ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 2 டைம் நான் கொடுத்துருப்பேன். இங்கே வந்து இங்கே ப்ரைஸ் நான் கொடுத்துருப்பேன், அகைன் நான் இங்கே ப்ரைஸ்னு கொடுத்துருப்பேன். ஸோ இந்த ப்ரைஸ் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஆட் பண்ண ப்ரைஸ், மொபைல், கீபோர்டு, மானிட்டர் ஆட் பண்ண ப்ரைஸ். இது என்ன பண்ணுறேன்னா இந்த ப்ரைஸ் அப்படிங்கிற இதில் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். அப்போ நீங்கள் பிரிண்ட் பண்ணுறப்ப நீங்கள் இந்த ப்ரைஸை பிரிண்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ரிசல்ட்டில் இந்த ப்ரைஸ் நான் பிரிண்ட் பண்ணியிருப்பேன். இப்போ அவுட்புட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 21,000 சொல்லிட்டு அதோட ப்ரைஸ் வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபார்ம் டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபார்ம் டிசைன் பண்ணோட்டி நம்ம கொடுக்குற இன்புட்டை கெட் பண்ணி ஸோ அதை நான் சப்மிட் பண்ணுறப்ப எந்த பேஜ் போகணும் அப்படிங்கிறது நம்ம கொடுத்து நம்ம அவுட்புட் நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ நான் 5 கொடுத்துட்டு நான் சப்மிட் பண்ணுறேன்னா நமக்கு அவுட்புட் வந்து 15 சொல்லி வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு பேஜிலேருந்து வேல்யூ கெட் பண்ணி அதை இன்னொரு பேஜுக்கு பாஸ் பண்ணி நம்ம பிரிண்ட் பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஸோ அண்ட் தென் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா HTML ஃபார்மில் வந்து எப்போ நம்ம வேல்யூ கெட் பண்ணுறது, அண்ட் தென் கெட் பண்ண வேல்யூவை ஃபர்தராக எப்படி நம்ம ப்ராசஸ் பண்ண சொல்லி பார்த்துருந்தோம். அண்ட் தென் அப்கமிங் வீடியோஸில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு நல்ல டாப்பிக்கோட பார்க்கலாம். ஸோ அண்ட் தென் பை, see you.